அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம அமரன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணுவோம். முன்னே வந்து ஒரு 5 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுது, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி வந்து தெரிஞ்சிடும். முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. விருதுநகர், திருச்சி, அதுக்கடுத்து வேலூர், இந்த 3 கேம்பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச், இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்ட் பேட்சோடைய குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கரெக்டாக 4 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடிக்கு 4 மாதம் போதுமானது தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார சூழ்நிலையால் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களா இருக்கலாம். எங்கே இருந்தாலுமே படிங்க. இந்த 4 மந்த்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிடலாம். அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்தேன், படிக்கலை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் படிப்பேன் சார், 2 நாள் புக் எடுக்கலை சார் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஆனால் 1ஆம் தேதி இருந்து வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின். ப்ரீவியஸ் இயர் கொஷினோடைய பார்க்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80 கொஷின் அப்படின்னா ஒரு செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின், டோட்டலாக 80 கொஷின். ஜிகேல 20, மேக்ஸில் 20, ரீசனிங் 20, இங்கிலீஷ் 20. இதில் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பண்ண முடியாது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். அது மேக்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, ஜிகேவாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து February 24ஆம் தேதி நடந்தது. ஓகேங்களா? ஒரு பொருளின் டேஷ் என்பது வெப்பநிலை மற்றும் அழுத்தம் ஆகும். இதில் அந்த பொருளின் 3 கட்டங்கள் வாயு, திரவம் மற்றும் திட வெப்ப இயக்கங்களின் சமநிலையில் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்க. Dash of a substance is the temperature and pressure at which 3 phases, gas, liquid and solid of that substance may coexist in thermodynamic equilibrium. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. தெர்மோடைனமிக் ஈக்குவலிபிரியத்தில் 3 இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்டேட் இல்லைனா எந்த சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எந்த சப்ஸ்டான்ஸ் அப்படின்னா வந்து ட்ரிபிள் பாயிண்ட் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சப்ஸ்டான்ஸ்? ட்ரிபிள் பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு பொருளின் ட்ரிபிள் பாயிண்ட் என்பது வெப்பநிலை மற்றும் அழுத்தம் ஆகும். இதில் அந்த பொருளின் 3 கட்டங்கள் வாயு, திரவம் மற்றும் திட வெப்ப இயக்கங்களில் சமநிலையில் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஃபிசிக்ஸ். ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டான்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? சி, ட்ரிபிள் பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷட்டில் விளையாடுவோம் இல்லையா? ஷட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் மேலே ஹைட்டாக போச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்மாஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷார்ட் அடிப்போம் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. When a shuttle is floated high into the air, a player has time to unleash a powerful overhand shot straight to the floor of the opposing count. This is known as dash. ஒரு பந்து காற்றில் உயரமாக மிதக்கப்படும் போது எதிரணியின் எண்ணிக்கையின் தரையில் நேராக ஒரு சக்தி வாய்ந்த ஓவர் ஹேண்ட் ஷாட்டை கவிழ்த்து விட ஒரு வீரருக்கு நேரம் பிடிக்கும். இது டேஷ் என அறியப்படுகிறது. ஓகேங்களா? அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் அந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே விடும். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஸ்மாஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ, ஸ்மாஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்க. 3வது வந்து பாருங்க. which of the following won the maximum number of gold medals in the national games 2023?
பின் வருவனவற்றில் எது 2023 தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் அதிக தங்க பதக்கங்களை வென்றது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். நேஷனல் கேம்ஸ் இல்லாத SSGD கொஸ்டின் பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸும் ரொம்ப முக்கியமானது. காமன்வெல்த் கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏஷியன் கேம்ஸும் ரொம்ப முக்கியமானது. இந்த சொன்ன டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படித்து அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நேஷனல் கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1924 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்டாக 2023 எத்தனாவது நேஷனல் கேம்ஸ் நடந்தது அப்படின்னா வந்து 37வது நேஷனல் கேம்ஸ் வந்து நடந்தது. எங்கே நடந்ததுன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. கோவாவில் ஒரு 4 சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்தாங்க. யார் வந்தாங்க? மகாராஷ்டிரா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கோல்டு மெடல் என்ன பண்ணாங்கன்னா வந்து வின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 38வது நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா 2024 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்டில் நடக்க போகுது. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஜனவரி மாதம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றன அப்படின்னு கேட்பாங்க. எங்கன்னா உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. ஓகேவா? அப்போ 3வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? பி, மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பாருங்க. The social reformer Rajaram Mohan Roy is associated with which social religious reform movement in India? சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் எந்த சமூக மத சீர்திருத்த இயக்கத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் சதியை ஒழித்தவர். சதி அப்படின்னா வந்து கணவர்கள் இறந்து போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகனம் செய்வாங்க இல்லையா கணவருடைய உடல்ல, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகனத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சதின்னு சொல்லுவாங்க. அதை ஒழிச்சவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சமாஜம்? பிரம்ம சமாஜம். 1828 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார். 1829 வந்து பார்த்தீங்கன்னா சதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சிருப்பார். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியோசோபிக்கல் சொசைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ திரும்பவும் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்டில் ஈஸியாக நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தேட போய் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேடுங்க. ஓகேவா? அப்போ 4வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஏ, பிரம்ம சமாஜ். எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828. யார் உருவாக்குனார் அப்படின்னா வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனார். ராஜாராம் மோகன் ராய் 1829 வந்து பார்த்தீங்கன்னா சதியை ஒழிச்சார். யாருடைய உதவியுடன் சதியை ஒழிச்சார்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவின் உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா சதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சார். ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. The directive principles of state policy in the Indian Constitution are primarily aimed at achieving dash. இந்திய அரசியலமைப்பின் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் முதன்மையாக எதை அடைவதை நோக்கமாக கொண்டவை? எதை அப்படின்னா வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சமூக மற்றும் பொருளாதார நீதியை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பியினுடைய முக்கிய நோக்கம். இந்த டிபிஎஸ்பி எங்கிருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க. ஸோ இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அப்போ 5வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? பி, சமூக மற்றும் பொருளாதார நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது. தமிழில் வந்து படிப்போம். ஓகேங்களா? வருவாய் செலவினங்களை பற்றி பின்வருவனவற்றை படிக்கும். வருவாய் செலவு என்பது மத்திய அரசின் நிதி சொத்துக்களை உருவாக்குவதை தவிர வேறு நோக்கங்களுக்காக செய்யப்படும் செலவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது அரசாங்க துறைகள் மற்றும் பல்வேறு சேவைகளின் இயல்பான செயல்பாட்டிற்காக செய்யப்படும் செலவுகள், அரசாங்கத்தால் பெறப்பட்ட கடனுக்கான வட்டி செலுத்துதல் மற்றும் மாநில அரசுகள் மற்றும் பிற தரப்பினருக்கு வழங்கப்படும் மானியங்கள் கூட இதனுடைய சொத்துக்கள் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஆனால் இங்கே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தவறான அறிக்கை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம படித்தது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது கரெக்டான ஆன்சர். தவறானது கேட்டாங்க அப்படின்னா வந்து 1 இல்லை 2 இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போது இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் என்னது? 2ம் இல்லை, ஏவும் இல்லை, பியும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? தவறானதை கேட்டிருக்கிறாங்க. இன்கரெக்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஆப்ஷன்லேயே கிடையவே கிடையாது. அப்போ 1ம் இல்லை 2ம் இல்லை ஆன்சர். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் பாருங்க. The state shall take steps to separate the judiciary from the executive in the public services of the state. This is mentioned under dash of the Constitution of India. அரசின் பொது சேவைகளில் உள்ள நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னா வந்து ஆர்டிகல் 50ல் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 50 என்னது?
டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசிற்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். எங்கிருந்து எடுத்தோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். இதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 36 ஸ்டார்ட் ஆகி 51 வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியுது. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த பகுதி 4 என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சம் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு வந்து சொல்றாரு. நாவல் ஃபீச்சர் அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்றார். அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 50 என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஜுடிஷியரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கணும். எதுல இருந்து அப்படின்னா வந்து நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறையை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னா வந்து பார்ட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? அப்போ 7வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஏ பகுதி 4 அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் 8வது பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் அபவுட் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி பற்றி பின்வருவனவற்றை படியுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Green Revolution was an endeavor initiated by the Norman Borlaug in the 1960s. He is known as the father of Green Revolution in the world. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சரியானது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது பசுமை புரட்சி என்பது 1960களில் நார்மன் போர்லாக் என்பவரால் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சியாகும். சரியானதான். எங்க தொடங்கினார் அப்படின்னா வந்து மெக்சிகோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கினாரு. அதை பார்த்துட்டு தான் நம்ம MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பசுமை புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாரு. நார்மன் போர்லாக் உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். MS சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இங்க பாருங்க, உலகின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நார்மன் போர்லாக் தான். அப்போ சரியான அறிக்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியானது தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A மற்றும் B இரண்டும் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9வது. What is the literacy rate among males in India according to the literacy rate 2011 census? எழுத்தறிவு விகிதம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களின் கல்வியறிவு விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சென்சஸ்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. SSGDக்கு சென்சஸ் ஒரு கொஸ்டின், 5-year பிளான் ஒரு கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதுல இருந்து வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், டான்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னாவே நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் கேட்டிருக்காங்க. 2011 சென்சஸ் படி ஆண்களினுடைய கல்வி அறிவு விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2011 சென்சஸ் படி ஓவரால் கல்வி அறிவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.04%. பெண்களுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து 65.46%. இதே ஆண்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 82.14%. அப்போ ஆன்சர் என்ன? இங்க ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு ஆன்சர் என்னது? 82.14%. அப்போ 9வது ஆன்சர் என்னது? சி 82.14%. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. The term Dhamma is a Prakrit word that is associated with which of the following rulers of ancient India? தர்மம் என்பது பழங்கால இந்தியாவின் எந்த ஆட்சியாளருடன் தொடர்புடைய பிராகிருத வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து அசோகர். ஓகேங்களா? அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 261 கலிங்க போருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணல அப்படின்னா வந்து தம்மத்தை ஃபாலோ பண்ணார். தம்மம்னா என்னது? அமைதி. புத்த மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிட்டார். தன்னுடைய மகளை வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பரப்புறதுக்கு எங்க அனுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாரு. ஏன் அப்படின்னா வந்து இந்த கலிங்க போர்ல லட்சக்கணக்கான மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு குவிச்சார். யார் அப்படின்னா வந்து மௌரிய பேரரசர் அசோகர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புத்த மதத்தை வந்து பரப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3வது புத்த சமய மாநாடு பாடலிபுத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணாரு? சப்போர்ட் பண்ணார். யார் அப்படின்னா வந்து அசோகர் சப்போர்ட் பண்ணாரு. அப்போ 10வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி அசோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 11வது பாருங்க. இன் கிளாசிக்கல் டான்ஸ் விச் ராசா ரெப்ரசன்ட் ஆங்கர்? பாரம்பரிய நடனத்தில் எந்த ராசா கோபத்தை குறிக்கிறது? ஓகேவா? பாரம்பரிய நடனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக பாவனைகளை காட்டுவாங்க இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை ராசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 ராசா இருக்கு. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல அந்த முக பாவனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசான்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இருக்குன்னா 9 இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா வந்து ரௌத்ரா. ஓகேங்களா? ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ரௌத்திரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கோபம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வீரா அப்படின்னா வீரம், சாந்தா அப்படின்னா என்னது? சாந்தம். ஓகே, இங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோபம் தான் கேட்டிருக்கிறாங்க. கோபம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரௌத்ராவை குறிக்குது. அப்போ 11வது கேன்சர் என்னது? ஏ ரௌத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 12வது பாருங்க. During 8th 5-year plan, India becomes a member of the World Trade Organization on 1 January dash year.
8வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்திய உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினராக ஜனவரி 1 டேஷ் அன்று இணைந்தது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய வணிகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட், ஜேட். ஓகேங்களா, சாரி என்னது கேட், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட். இது எந்த வருஷம் உருவாச்சுன்னா 1995 வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அதெல்லாம் எங்க கொஸ்டினே கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, கேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனா எப்போ மாறுச்சுன்னா 1 ஜனவரி 1995. அப்போ 12வது கொஸ்டின் ஆன்சர் என்னது டி, 1995. நெக்ஸ்ட் 13வது பாருங்க. So who of the following singer popularized the Sabalpuri folk song? ரங்கப்பட்டி ரங்கப்பட்டி. ஓகேங்களா, ஓகே, பின்வரும் பாடல்களில் யார் சபல்புரி நாட்டுப்புற பாடலான ரங்கபதி ரங்கபதியை பிரபலப்படுத்தினார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டேல். ஓகே, அப்போ 13வது ஆன்சர் என்னது சி, கிருஷ்ணா பட்டேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 14வது வந்து பாருங்க. The socio-economic and cost census 2011 conducted by the government of India ranked households in how many categories? இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட சமூக பொருளாதார மற்றும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 குடும்பங்களை எத்தனை வகைகளில் வரிசைப்படுத்தியது? எத்தனை வகைனா 3 வகை. ரூரல் சென்சஸ், கிராமப்புற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அர்பன் சென்சஸ், நகர்ப்புற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. காஸ்ட் சென்சஸ், ஜாதி வழியாக வந்து பாருங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணாங்க. இந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் 2011 யார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பண்ணாங்க. அப்ப 14வது ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 3 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 15வது பாருங்க. 77வது சுதந்திர தினம் எந்த ஆண்டில் கொண்டாடப்பட்டது? எந்த ஆண்டு அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் தான். ஓகேங்களா, எந்த வருஷம் கொண்டாடினாங்க? லாஸ்ட் இயர் தான் வந்து பாருங்க 77வது சுதந்திர தினம் கொண்டாடினாங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2023 கொண்டாடினாங்க. அப்போ 15வது கேன்சர் என்னது பி, 2023. நெக்ஸ்ட் 16வது பாருங்க. Which artists have won the Sangeet Natak Academy Award for contribution to Chauhu dance of ஷராய்கலா? ஷராய்கலாவின் சாவு நடனத்திற்கான பங்களிப்பிற்காக சங்கீத நாடக அகாடமி விருது வென்ற கலைஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா தாப்பன் குமார் பாட்நாயக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வென்றார். சாவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ், பாதி பாரம்பரிய நடனம். ஒரு 3 ஸ்டேட்ல ஆடுறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த 3 ஸ்டேட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 16வது கேன்சர் என்னது பி, தாப்பன் குமார் பாட்நாயக். நெக்ஸ்ட் 17வது பாருங்க. The Prime Minister Shri Narendra Modi launched Marayuva Bharat, My Bharat platform for youth for the country on October 31st, 2023 at Kartvya Path on the National Dash Day. அக்டோபர் 31, 2023 அன்று தேசிய டேஷ் நாளில் கர்த்தவ்யா பாதையில் நாட்டின் இளைஞர்களை எனது பாரதம் தளத்தை பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அக்டோபர் 31 யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அடுத்து இந்தியாவை என்ன பண்ணாருன்னா வந்து ஒன்றிணைத்தார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகிறார். யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்காக தான் ஒரு ஒற்றுமையின் சிலை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா ஆற்றங்கரையில் வச்சிருக்காங்க. நர்மதா ஆற்றங்கரை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ நேஷனல் யூனிட்டி டே எந்த டேட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா 31. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 31 வந்து கொண்டாடுறோம். அது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம். அப்போ 17வது கேன்சர் என்னது யூனிட்டி, ஒற்றுமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ 17வது கேன்சர் என்னது ஒற்றுமை. நெக்ஸ்ட் 18வது பாருங்க. In September 2023, who has been elected as the chairman of the Press Trust of India's Board of Directors for a 1-year term? செப்டம்பர் 2023 Press Trust of Indiaவின் இயக்குநர்கள் குழுவின் தலைவராக ஓராண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து KN சாந்த்குமார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ ப்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து நியூஸ் வரணும் அப்படின்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும். ஓகேங்களா, அப்போ 18வது கேன்சர் என்னது KN சாந்த்குமார் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா போர்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 19வது பாருங்க. Who has been appointed as a chairman of Mastercard India from September 2023? செப்டம்பர் 2023 முதல் மாஸ்டர்கார்டு இந்தியாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து ராஜ்னேஷ் குமார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். அப்போ 19வது கேன்சர் என்னது பி, ராஜ்னேஷ் குமார். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின். Pool swimming at the Olympic Games takes place inside a dash meter long swimming pool
டிவைடட் இன்டு 8 லைன்ஸ். ஒலிம்பிக் போட்டிகள் குளத்தில் நீச்சல் 8 வழிகளாக பிரிக்கப்பட்டு டேஷ் மீட்டர் நீளமுள்ள நீச்சல் குளத்தில் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீச்சல் போட்டி ஓகேங்களா இப்படி இருக்கும் இல்லையா, லேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நடுவில் இப்படியெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னா 8. எவ்வளோ மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னா வந்து இது 50 மீட்டர் நீளம் இருக்கும். எவ்வளோ மீட்டர் நீளம் இருக்கும்? 50 மீட்டர் நீளம் இருக்கும். அப்போது அதை தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த இதில் எவ்வளோ மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா வந்து 50. அப்போ 20வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? D50 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த 20 கொஸ்டின்ஸ். சில எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தொடர்ந்து படிங்க, விடாமுயற்சியுடன் படிங்க. விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜெயிச்சிடலாம். ஓகேவா? மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.